நான் உனக்கு நல் உத்தரவை தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நேசிப்பவரை பற்றியும் நீ கடந்து வருபவரை பற்றியும் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மையை தெரியாமல் மனம் கலக்கமடைந்து கொண்டே இருக்கின்றாய், குழம்பி தவிக்கின்றாய். குழம்பிய குட்டை போல் உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். சில விஷயத்தை அப்படியே விட்டுவிடு, உன்னை தானாக புரிய வரும் என்று சொல்வதற்கு தேவன் அந்த உண்மையை தெளிவுபடுத்துவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேர காலம் வந்துவிட்டது. உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, ஒருவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் தான் அவனை காப்பாற்றி வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த மூன்றும் அவனது வாழ்வில் இருந்தால் அவர்கள் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். வாழ்வை தைரியமாக கடந்து செல்வார்கள். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உன்னோடு துணையாக இருப்பவர்களை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ கோபத்தோடு இருந்தாலும் சரி, வெறுப்போடு இருந்தாலும் சரி, அவரை விட்டு விலக வேண்டுமோ என்று கூட முடிவை எடுத்திருந்தாலும் சரி, ஆனால் அவர் உன்னை விடாமல் அங்கு கையை பிடித்து கரம் பற்றி நான் இருக்கின்றேன் உனக்காக என்று நீ கவலைப்படும் தருணத்திலும் நீ கஷ்டப்படும் தருணத்திலும் உன்னோடு வந்து கொண்டு இருப்பவர்தானே உனக்கான ஒருவராக நீ நேசிப்பவராக இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்தான் உன் வாழ்க்கையை அங்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கின்றார். என் பிள்ளையே, அவர் யார் என்ற உண்மையை உன் உள்ளுணர்வு உனக்கு வழிகாட்டிக் கொண்டேதான் இருக்கும். இந்த சாயப்பா தான் அவரின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நடத்தி உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷமும் உன் மனதில் இருக்கின்ற வழிகளும் நான் அறிந்ததுதான். ஏற்ற இரக்கத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த ஏற்றத்தையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் நீ செயல்பட்டு கொண்டே இரு. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை கடந்து வந்து இப்பொழுது உனக்கான பாதையில் உன்னை தெளிவுபடுத்த ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றார். அவர்தான் உனக்கானவர். சில அடையாளங்களை கண்டு கொள்வதில் நீ இப்பொழுது குழப்பமடையலாம். இவர் உண்மைதானா இல்லை போலியாகத்தான் நம் மீது அக்கறை கொண்டவர் போல் இருந்து கொண்டு இருக்கின்றாரா என்று. ஆனால் அத்தனை நிலைகளையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையை தருவதற்கு அவர்தான் இருக்கின்றார் என்ற மன உணர்வு உனக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அவர் உன்னிடம் உனக்கான விஷயத்தை என்னிடம் வந்து ஒப்படைத்து விட்டார். நீ கண்ணீர் விட்டு அழுததையும் கஷ்டப்பட்டதையும் தாங்கிக் கொள்ளாமல் அவர் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார். இனியும் நான் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளையின் இரக்க மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் இரக்க மனதையும் புரிந்து கொண்டு உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து என்னிடமே இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லிவிட்ட பிறகும் எப்படி தங்கமே என்னால் அமைதி காத்து கொள்ள முடியும்? இதோ உன் அன்பான இதயத்திற்கும் உன் இரக்கமான குணத்திற்கும் உன் வேண்டுதலை பலிக்கச் செய்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் நான் வந்திருக்கின்றேன். நான் உனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் வாழ்வை நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை தான் நிகழ்த்தப் போகிறேன். அது உன் காதுகளுக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது. நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை அத்துணையும் தாண்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைக்கத்தான் போகிறாய். என் மீது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உன்னை தேடி வரத்தான் போகிறது. அந்த நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டுத்தான் உனக்கானவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதற்குத்தான் என் அனுமதி வேண்டும்
என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். எப்படியாவது அவர் விட்டுவிட்டேன் என்று சொன்னதை, அவர் விரும்பிய முடிவை அவரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்பா. நீ அருளினால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். இனியும் நான் அவரையும் காக்க வைக்கப் போவதில்லை. இதோ என் அருளையும் ஆசையும் அவருக்கு ஒப்படைத்து விட்டு அவரின் மூலம் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து விட்டேன். நீயோ நினைக்கலாம், அப்பா நீயே எனக்கான உதவியை நேரடியாக உன் களத்தில் இறங்கி செய்து விடலாமே, ஏன் யாரோ ஒருவரின் மூலம் செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று. நீ சொல்வதும் உண்மைதான், நீ சொல்வதும் யதார்த்தம்தான். ஏன் அப்படி செய்கிறேன் தெரியுமா? நானே நேரடியாக என் அனைத்து பிள்ளைகளையும் சந்திப்பது என்பது கடினமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? அதனால் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை அனுதினமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதிசயத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற மாற்றத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றால் போல் உன் பிரியமானவரின் மூலம் உன் வாழ்க்கையின் நிகழ்வை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது அதை நானாகத்தான் நேரடியாக வந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள். யார் ஒருவரின் மூலம் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர்களின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான எல்லா நேர காலமும் வந்துவிட்டது. நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைத்து விட்டது. சதா நேரமும் என்னை பற்றியுமே நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மனம் குளிர்வது என்று நான் உறுதியெடுத்து விட்ட பிறகு உன் மனம் மங்களமான செய்தியை சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். அளவுக்கு மீறிய உன் பக்தி என்னை இங்கு ஆனந்தத்தில் திக்கு முக்காட வைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணத்தான் வந்திருக்கின்றேன். உன் சுமைகள் அத்துணையும் நான் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டேன். அதனால் இனி உன் வாழ்வில் இன்பம்தான் வந்து சேரப்போகிறது. உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து பலரும் வியக்கும் வண்ணத்தில் அதிசயத்தை நடத்தி வைப்பதற்காகத்தான் இந்த அப்பனானவன் உன்னை நாடி வந்திருக்கின்றேன், உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், நாம் படும் கஷ்டத்தை தான் தெரியும், அதனால்தான் நாமே அவரை தேடி சென்றிருக்கின்றோம் என்று. அதுவல்ல என் பிள்ளையே, நீ படும் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்பதனால்தான் இனியும் என் பிள்ளையை நான் தேடி போகாமல் வேறு யாரு தேடி போவாய் என்று நிலையறிந்து தான் உன் அப்பன் உன்னை நாடி நான் வந்து இருக்கின்றேன். அதுதான் உண்மையான விஷயம். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணத்திலே உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் நடத்தி தருவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதை பதற்றப்பட வைத்து கொண்டு இருக்காதே. கவலைகளை விட்டொழித்து விட்டு உனக்கான தெளிவு பாதையை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று கலங்காதே. உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்துவிட்டு நீ நேசிப்பவர் இவர்தான் என்று சொல்வதற்காக நான் வந்து இருக்கும் போது உன் மனமென்னும் கவலையை என்னிடம் விட்டொழித்து விட்டு நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தின் போக்கில் முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் லட்சியத்தின் போக்கை மட்டும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. அதை விட்டு விடுவதற்கான சூழ்ச்சி வலைகள் தான் இங்கு பலதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது இந்த சாய்தேவனாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருந்த விஷயத்தை நான் உனக்காகத்தான் நடத்த வந்து இருக்கின்றேன். என்னை வணங்கும் நீ உன் முழு பொறுப்பும் என்னிடம்தான் உள்ளது என்று நம்பியிருக்கும் பொழுது உன் சோதனை ஓட்டத்தை முடித்து வைத்துவிட்டு இனி சாதனையாளனாக வெற்றி வாகும் சூடும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதை உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றாய். எனக்கு தெரியும், நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை என்று. அதன் பிறகு நடந்ததை எதற்காக நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன்னை வெறுக்கும் கண்கள் இங்கு வேடிக்கை மட்டுமே பார்த்துவிட்டு போகட்டும். நீ தனித்து நின்றாலும் உனக்கான விஷயத்தில் நிலையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாய், தனித்துவமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதேனும் கைவிடப் போவது கிடையாது. இனி நான் உன் கையை பிடித்து வழிநடத்தி தான் செல்ல போகிறேன். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு
உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நீ அங்கு நெருங்கிவிட்டாய். நடக்க இருப்பதை நன்மையாகவே நான் நடத்துவேன். இனி நீ கலங்காமல் இரு என் பிள்ளையே. எதிரிகள் எப்படி வந்து உன்னை தாக்கினாலும் சரி, எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போற்று போராட கற்றுக்கொள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் உன்னோடு தான் உன் கரம் பற்றி தான் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றேன். என் வலது கரத்தில்தான் உன் கரம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நீ வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவித்து கொண்டு இருக்கும் போது, என் குழந்தையே, நான் எங்கனம் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? உனக்கு எது முக்கியம் என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தாமல் இருப்பேனா? இதோ உனக்கு தர வேண்டியதை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். யார் தடுத்தாலும் சரி, அது உன்னிடத்தில்தான் வந்து சேரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.